எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதனால் சரி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அரிசி மாவில் தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாள் வந்து அரிசி மாவில் தான் வந்து கோலம் போடுவேன். ஆனால் நைட்டு வந்து நான் அந்த பச்சரிசி ஊற வைக்கிறதுக்கே மறந்துட்டேன். சரி நம்ம வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் நம்ம கோலம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே அரிசி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். பங்குனி உத்திரத்து அன்றைக்கி எடுத்தது. முருகருக்கு நாளுமே கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவேன். இதில் இந்த வருஷம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இத்தனை வருஷம் கழித்து எனக்கு வந்து இப்போ தான் வந்து அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. முருகர் சோதிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. எப்போவுமே கொஞ்சம் கஷ்டத்தோடு கும்பிட்றேன்னா இந்த வருஷம் ரொம்ப திருப்தியாக வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு.